வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 113வது நாளுக்கான விடைகளை நாம் இப்போ பார்க்கலாம். இதில் பாருங்கள், கேள்வி எண் 561. x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 என்ற நேர்கோடு வரைபடத்தில் எப்புள்ளி வழியே செல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அவங்க கீழே கொடுத்துருக்கிற ஒரு புள்ளியிலையும் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸு, ரெண்டாவது இருக்கிறது ஒய் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணோன்னா 2 மைனஸ் 0 வராது, -1ன்னு வரும். அப்போ இது கிடையாது, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரணும். 3 மைனஸ் 4ன்னு போட்டோம் அப்படின்னாலும் 0 வராது, ஸோ இது ரெண்டும் கிடையாது. 5 மைனஸ் 6ன்னாலும் -1 வராது. 0 போடுறோன்னா 0 மைனஸ் 0 ஈக்குவல் டு 0. கரெக்டாக ரெண்டு பக்கமும் சேமாக வருது பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 0,0. ஓகேவா? அடுத்து 562. 9x + 7, 2x + 9 என்பவை ஒரு இருபடி கோவையின் காரணிகள் எனில் எக்ஸின் கெழுன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸின் கெழுன்னா இங்கே பாருங்கள், இது எடுத்து பெருக்கிறோன்னா இந்த 9xையும் 9ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 9 9 81xன்னு வரும். அதே மாதிரி இந்த 7ஐயும் இந்த 2xையும் பெருக்கணுன்னா 7 14xன்னு வரும். நீங்கள் வேறு எதை பெருக்கினாலும் ஒன்று x² வரும், இல்லை மாறிலி உறுப்பு வரும். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 95x. ஸோ எக்ஸோட கெழு என்ன அப்படின்னா 95, ஆப்ஷன் டி. ஒருவேளை இதே கொஷனில் x² கெழுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 2xையும் பெருக்கியிருப்போம். 9xையும் 2xையும் பெருக்கியிருந்தோன்னா 9 2 18x² இருக்கும். அப்போ 18 ஆன்சர் வந்திருக்கும். ஒருவேளை மாறிலி உறுப்புன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 7ஐயும் 9ஐயும் பெருக்கிருக்கணும். 9 7 63 வந்திருக்கும். புரிஞ்சு முடியுதுங்களா? ஸோ இங்கே கேட்டது எக்ஸின் கெழுன்றதால 95 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான விடை. அடுத்ததாக பாருங்கள், 563. சுருக்குக 5 × 8 பவர் 1/3 + 27 பவர் 1/3 ஹோல் கியூப் ஹோல் பவர் 1/4. இப்போ 8 பவர் 1/3னா 8ஓட கியூப் ரூட்டு, 8ஓட கியூப் ரூட் எது 2, ப்ளஸ் 27 பவர் 1/3. 27 எதோட கியூபு 3ஓட கியூப். அப்போ 2 + 3 5. ஸோ 5 × 5 பவர் 3 ஹோல் பவரில் என்ன இருக்குன்னா 1/4. இப்போ பாருங்கள், இது 5 பவர் 1, இது 5 பவர் 3. a பவர் m a பவர் n ஆட் பண்ணால் 3 1 4. அப்போ 5 பவர் 4 ஹோல் பவர் 1/4. ஸோ என்னவாயிடும், 4 4 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன மட்டும் நிற்கும்னா 5 மட்டும் நிற்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 5. ஓகேவா? அடுத்ததா கேள்வி 564. 2 3 4 4 2x + 1 5 5 6 7 ஆகிய எண்கள் ஏறு வரிசையில் எழுதப்பட்டுள்ளன. அதன் இடைநிலை அளவு 5 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இடைநிலை மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைநிலைனா நடுவில் இருக்கிற நம்பர். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் 4 நம்பர் போயிடுச்சு, இந்த பக்கம் 4 நம்பர் போயிடுச்சு. அப்போ நடுவில் இருக்கிற நம்பர் எது அப்படின்னா 2x + 1ங்கிறது தான் நடுவில் இருக்கிறது. அந்த நடுவில் இருக்கிற வேல்யூ தான் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த +1 இங்கே வந்துட்டால் -1. அப்போ 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. இந்த பெருக்கல் இருக்கிற 2 ஈக்குவல் இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் 2. அப்போ /2. 1 2 2 4. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி 565. 10x² + x - 23 என்ற பல்லுறுப்புக்கோவையை 2x + 3ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதி. பாருங்கள், 2x + 3. அப்போ எக்ஸுக்கு என்ன கிடைக்கும், +3 அங்கே போனால் -3, பெருக்கல் இருக்க 2 அங்கே போனால் வகுத்தல்ல 2. ஸோ எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாம். 10 × x² -3 பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ப்ளஸ் எக்ஸுக்கு பதில் -3/2 -23. இங்கே பாருங்கள், 2 4 I2 10. அப்போது மேலே I9 45, கீழே எல்சிஎம் எடுத்துடலாம். 2 எல்சிஎம் எடுத்துட்டோன்னா இங்கே பாருங்கள், I9 45 ப்ளஸ் இன்ட்டு -3 மைனஸ் இங்கே 2ஆல் பெருக்கணுன்னா 23 2 46. அப்போ 46 3 கூட்டினா 49. 49 45 போயிடுச்சுன்னா 4. பெரிய நம்பருக்குரிய மைனஸுங்கிறதால -4/2 1 2 2 4. அப்போ ஆன்சர் என்ன நிற்குதுன்னா -2, ஆப்ஷன் பி. சிலர் என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் கேன்சல் பண்ணுறோம், +2 -2 தெரியாமல் தப்பாக போட்டுருவோம். பாருங்கள், அதை கொஞ்சம் கவனமாக போடணும். சரிங்களாம்மா? ஸோ இதோட நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் முடியுது. அடுத்ததான் இன்றைக்கி பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 114வது நாளுக்கான வினாக்கள். 566. ஆல்ஃபா மற்றும் பீட்டா ஆனது 25x² - 16 என்ற பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள் எனில் α² + β² மதிப்பு என்ன? இது மூலங்களுடைய கூடுதல் பெருக்கல் பலனை வச்சு ஈஸியாகவே போட்டுடலாம். சரிங்களா? அடுத்து 567. ஒரு 2 இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. இலக்கங்களை இடம் மாற்ற கிடைக்கும் இரு இலக்க எண் முந்தைய எண்ணின் இருமடங்கை காட்டிலும் 18 அதிகம் எனில் அவ்வெண்ணானது.
இது கீழே ஆப்ஷன் வந்து பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அடுத்தது 568, கொடுக்கப்பட்டவைகளில் எவை விகிதமுறா எண்கள் ஆகும்? √2 + √3, செகண்ட் பார்த்தீங்கன்னா √4 + √25, தேர்டு √5 + √7, ஃபோர்த்து √6 + √8. இது 4த்தில் எதெல்லாம் விகிதமுறா எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே இருக்கிற இந்த 4த்தில் எது விகிதமுறா எண்கள்னு பார்த்து அதிலிருந்து கீழே இருக்கிற ஆப்ஷனை வச்சு சொல்லணும். சரிங்களா? 569, 2 வட்ட வடிவ கூம்புகள் சம ஆரங்கள் கொண்டுள்ளன, மேலும் அவற்றின் சாய்வுயரங்களின் விகிதம் 4:3 எனில் வளைபரப்புகளின் விகிதம் என்ன? 570, AB மற்றும் CD என்ற இரு நாண்கள் வட்டத்திற்கு வெளியே P என்னும் புள்ளியில் வெட்டி கொள்கின்றன. AB 4 சென்டிமீட்டர், BP 5 சென்டிமீட்டர், PD 3 சென்டிமீட்டர் எனில் CDயின் நீளம் என்ன? இந்த மாடலில் ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டின் 2 நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி காலை எழுந்தவுடன் கணக்கிலே போட்டிருக்கோம் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அதே மாடலில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இந்த 5 கேள்விகளான விடையில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸை சொல்கிறேன். தேங்க்யூ.